ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து நாங்கள் இந்தியா போகிறோம். ஸோ இந்தியா போய் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அது எல்லாமே வந்து நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ பர்மிங்ஹாம் ஏர்போர்ட் போய் அங்கேருந்து துபாய் போய் துபாயிலேருந்து சென்னை ஃப்ளைட் எங்களுக்கு. ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாங்கள். ஸோ அது எல்லாமே வந்து எங்களோட நீங்களும் சேர்ந்து இந்த வீடியோவை வந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ கிளம்புற டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 days முன்னாடியிலேருந்தே பயங்கர ஃபீவர், ரொம்ப ஹை ஃபீவர். பட் இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு உண்டான மெடிசன்ஸ் எல்லாமே வந்து வீட்டிலையே போட்டுட்டு மினிமம் பேராசிட்டமால் மட்டும் கேரி ஆன் லக்கேஜில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு பேராசிட்டமால் கூட எடுத்துகிட்டு போகலாமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் செக் பண்ணேன் கூகுளில். ஸோ அதோட ஒரிஜினல் பேக்கேஜ் இருந்தால் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு சரி தூக்கி போட்டாலும் அங்கே உள்ள ஏர்போர்ட்குள்ளே ஷாப்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கே கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ என்னோடய பையன், ஃபஸ்ட்டு பையன் வந்துட்டு நாங்கள் ஒரு 1.25 வயசில் நாங்கள் அங்கேருந்து வந்தோம் இந்தியாவிலேருந்து. அதுக்கப்புறம் திரும்ப போகவே முடியல நிறைய சுச்சுவேஷன்ஸ்னால. ஸோ இப்போ வந்துட்டு அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். அவன் இந்தியா வந்து பார்த்ததே கிடையாது. நாங்கள் இருக்கிற கண்ட்ரி மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ஸோ இந்தியா வந்து எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து அவனுக்கு தெரியாது. ஸோ அவனும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடியும் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஃப்ளைட்டில் அவனோட. பட் அதெல்லாம் எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்லை. அதெல்லாம் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ், அவனோட மெமரியில் அது இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ ட்ராவல் பண்ண ட்ரிப் தான் வந்து அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ என்கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தான். ஃப்ளைட்டில் வந்து பாத்ரூம்லாம் இருக்குமா அதெல்லாம் நிறைய கேட்டுட்டு இருந்தான் என்கிட்ட. சரி, ஓகே. ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் என்னால் எங்கெங்கெல்லாம் ஷூட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் கவர் பண்ணுறேன். ஸோ என்ன இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், என்னோட ட்ராவல் ஜர்னியில் ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு நான் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த இந்தியா ட்ரிப்க்கான பேக்கிங் ஷாப்பிங் எல்லாம் வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்காக தான் பண்ணோம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஞாபகம் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். லக்கேஜஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ணும்போது 10 வருது. 10னாக்கா 3 பெரிய சூட்கேஸு, அதுக்கப்புறம் வந்து 3 சின்ன சூட்கேஸு, அதுக்கப்புறம் பேக்ஸ் இதெல்லாம் சேர்த்து, டைப்பர் பேக்ஸ் எல்லாம் சேர்த்து, என் ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் சேர்த்து 10 வருது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து அங்கே ரீச் ஆகியும் அந்த லக்கேஜஸ் எல்லாம் கரெக்டாக கலெக்ட் பண்ணிட்டு போகணும். ஸோ துபாய்லேயும் வந்து ஸ்ட்ரிக்டான செக்யூரிட்டி செக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து டிரான்சிட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 2 hours தான் இருக்குது டிரான்சிட்டு. ஸோ நாங்கள் இறங்கி அடுத்த ஃப்ளைட் மாறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. ஸோ எல்லாம் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் தான் எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிருக்கேன். டாக்ஸி வந்து ஊபரில் தான் புக் பண்ணோம். 2 டாக்ஸியாக புக் பண்ணிட்டோம், ஏன்னா நிறைய லக்கேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏர்போர்ட் போயாச்சு. எங்களுக்கு ஃப்ளைட் வந்து டைம் ஆஃப்டர்நூன் 2:30 போல் அந்த ஃப்ளைட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போயிட்டோம் முன்னாடியே. யூஸ்வலாக சம்மர் ஹாலிடேஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த யூகேயில் வந்து கிட்ஸுக்கு ஒரு 4 weeks ஃபுல் சம்மர் ஹாலிடேஸ் இருக்கும். ஸோ அந்த டைம் தான் வந்து பெஸ்ட் டைம் டு ட்ராவல் டு இந்தியா. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் ஆகஸ்ட்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணி போனோம். பட் நம்ம ஊரில் இந்தியாவில் பயங்கர வெயில் தான் அந்த டைமு. பட் ஸ்டில் வந்து அவ்வளோ வீக்ஸ் வந்து கிட்ஸுக்கு லீவுங்கிறதுனால தட் இஸ் அ பெஸ்ட் டைம் டு ட்ராவல் டு இந்தியா. மற்ற எல்லா டைம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 weeks தான் லீவ் இருக்கும் கிறிஸ்மஸ்க்கெல்லாம். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் ஆகஸ்ட் சீசன் தான் போனோம். எங்களுக்கு பர்மிங்ஹாம் ஏர்போர்ட் தான் நியரஸ்ட் கோவன்ட்ரியில் இருந்து. ஸோ லண்டன்னாக்கா 2 hours ஆகும் ஏர்போர்ட் போகிறதுக்கு. ஸோ ஒன்ஸ் ஏர்போர்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த கார்ட் எடுத்துக்கலாம். நமக்கு நிறைய சூட்கேசஸ் இருக்குது அப்படின்னாக்கா. பட் அந்த கார்ட்டுக்கு வந்து 2 pounds சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் போன டைமில் வந்து க்யூ ரொம்ப இல்லை, உள்ள செக்இன் க்யூ எல்லாமே. ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே ஆன்லைன் செக்இன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு 48 hours முன்னாடி ஓப்பன் ஆகும் அது. ஸோ ஆன்லைன் செக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஏர்போர்ட் போய் ரீச் ஆனதுக்கப்புறம்
ஓரளவுக்கு எனஃப் டைம் இருந்ததுனால நான் பேபியும் கேரி பண்ணுறேன். ஸோ டைப்பர் சேஞ்ச் எல்லாமே பண்ணிவிட்டு கிட்ஸுக்கு என்ன தேவையோ கொஞ்சம் வாங்கிக்கிட்டு திங்ஸ் வாங்கிக்கிட்டு, ஏன்னா ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணதுனால லன்ச் டைம் வந்து 2:30 இல்லையா? ஸோ அதனால் வந்து முன்னாடியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் போல் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போர்டிங்க்கு ரெடி ஆனோம். ஃபைனலி நாங்கள் போர்டிங்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகிட்டோம். எங்களுக்கு வந்துட்டு பேபி ஸ்ட்ராலரும் இருந்துச்சு. ஸோ பேபி ஸ்ட்ராலர் வந்து நீங்கள் ஃப்ளைட்டு ஏறுறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ண முடியும் ஸ்ட்ராலர் இருந்துச்சுனாக்கா. அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே ஒரு இடத்துல ட்ராப் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் பேபி ஸ்ட்ராலர் எடுத்துக்கலாம் நீங்கள் போகிற ஏர்போர்ட்டில். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அகைன் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் தான் அதை வந்து பிக் பண்ண முடியும். ஸோ நடுவில் வந்து துபாய் ட்ரான்சிட் இருந்துச்சு அப்படின்னாக்கா, துபாயில் வந்துட்டு உங்களுக்கு எமிரேட்ஸோட ஸ்ட்ராலர்ஸே அங்கங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். என்னோடய கிட்டு வந்து ஃப்ளைட்டில் நல்லா என்ஜாய் பண்ண ஆக்சுவலி. பெரியவனும் சரி சின்னவனும் சரி, ஏன்னா அவங்களுக்கு வந்து டேப் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நல்லா கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்து பேசினேட் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். பட் ஆனால் அந்த பேசினேட்டில் உங்கள் பேபி வந்து ஃபிட் ஆகணும். ஃபிட் ஆனால் தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து அவன் ஃபிட் ஆனதில்ல, அதனால் ஓகே. ஸோ பட்டு ரொம்ப நேரம்லாம் ஒன்றும் தூங்கலை, ஒரு 15 மினிட்ஸ் போல் தூங்கியிருப்பான் அதில். நாங்கள் பர்மிங்ஹாம்லேருந்து துபாய் போகிற ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா, ஃபஸ்ட்டு வந்துட்டு சோட்டுக்கு வந்து மீல் கொடுத்துட்டாங்க. பிகாஸ் அவனுக்கு வந்து நாங்கள் வெஜிடேரியன் மீல் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு அவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து மீல் வந்துருச்சு. ஸோ அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எங்களோட மீல் வந்து எங்களுக்கு எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. குட்டி பையன் வந்துட்டு முழிச்சிட்டு இருந்தானா, அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றது, அப்புறம் நான் பார்த்துக்கிறது, அப்புறம் அவர் சாப்பிட்றது, அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். பட் ஓவராலாக வந்து மீல் ரிவ்யூ பார்த்திங்கனாக்கா எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃபுல்லாகிடும் உங்களுக்கு வயிறு, அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. துபாயிலேருந்து சென்னை போகிற ஃப்ளைட்டுக்கு நெக்ஸ்ட்டு வந்து போர்டிங் வந்து கூப்பிட்டாங்க. எங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை. ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸோ என்னவோ தான் வந்து எங்களுக்கு ட்ரான்சிட் டைம். ஸோ அதிலேருந்து நாங்கள் டக்குன்னு வந்து அந்த செக்யூரிட்டி செக்லாம் திரும்ப முடிச்சுட்டு நம்ம ஏறுறதுக்கே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த டைம் வந்து பார்த்திங்கனாக்கா. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டில் ஏறி நாங்கள் எல்லாமே தூங்கிட்டோம். பயங்கரமாக தூக்கம் எங்களுக்கு. ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் அவ்வளோ தூக்கம் இல்லை. பசங்க முடிச்சுட்டே தான் இருந்தாங்க ஃபஸ்ட் ஃப்ளைட்டில். ஸோ அதனால் செகண்ட் ஃப்ளைட்டில் தான் நாங்கள் தூங்கினோம். ஸோ அடுத்தது வந்து சென்னை வந்தாச்சு. சென்னை வந்ததுக்கப்புறம் வந்துட்டு லக்கேஜஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு, நீங்கள் வந்து ஃப்ளைட்லேயே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க எந்த கன்வேயர் பெல்ட்டில் வந்து லக்கேஜஸ் வரும்னு சொல்லிவிட்டு. ஸோ அதை கேட்டுக்கிட்டிங்கனாக்கா கரெக்டாக நீங்கள் லக்கேஜஸ்லாம் எடுத்துக்கலாம்.